நீங்க சொல்ற வேதத்துல 4 வர்ணம், அதுல பிராமணர்கள் ஒரு வர்ணம் இல்லையா? அதுல எங்கேருந்து வந்தது வைணவம், சைவம், கௌமாரம், சாக்தம் எல்லாம்? இது எப்படி வந்தது? பிற்காலத்துல வந்ததா? ஏன்னா வேதத்துல சொன்னதாக தெரியவில்லையே. இது இப்ப நீங்க கேட்ட கேள்வி உயர்ந்த கேள்வி. நானே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது. இது பிராமணர்கள்ல கிடையாது, நம்ம சனாதன தர்மத்துல உள்ள பிரிவு. வைணவர்கள் எல்லா ஜாதியிலையும் இருக்குமே, சைவர்கள் எல்லா ஜாதியிலையும் இருக்குமே. அப்ப இது எப்படி வந்தது அப்படின்னா, வேதம் 2 வகையான வழிபாட்டு முறையை சொல்றது. உருவமற்ற வழிபாட்டையும் சொல்றது, உருவ வழிபாடையும் சொல்றது. உருவமற்ற வழிபாட பின்பற்ற மதங்கள் உலகத்துல எத்தனையோ இருக்கு, உருவ வழிபாட பின்பற்ற மதங்கள் எத்தனையோ இருக்கு. 2 வழிபாட்டையும் சேர்ந்து பேசுறது நம்ம மதம்தான், சனாதன மதம்தான். அந்த உருவ வழிபாட்டை சொல்லும் போது பல தெய்வங்களை சொல்றது. சிவன் சொல்றது, ருத்ரன்னு சொல்றது. சிவன் வேற, ருத்ரன் வேற. ரொம்ப பேருக்கு தெரியாது. நாராயணன் வேற, விஷ்ணு வேற. நாராயணன் வேற, விஷ்ணு வேற. பரமாத்மாவை குறிக்கிற வார்த்தைகள் தான் நாராயணன்கிறது. நீங்களே சொல்லும் போதே க்ஷீராப்தி வேற, வைகுண்டம் வேறன்னு சொல்றேன் வைஷ்ணவா. கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் அது. அது மாதிரி சிவன் வேற, ருத்ரன் வேற, பராசக்தி வேற, பார்வதி வேற. இத்தனை தெய்வங்களை சொல்லும் போது இத்தனை தெய்வங்களும் ஒவ்வொரு காரியங்களை பண்றது. பிரம்மா சிருஷ்டிக்கிறார், விஷ்ணு ரட்சிக்கிறார், சிவன் சம்ஹாரம் பண்றார், பராசக்தி எல்லாருக்கும் பூஸ்டரா இருக்காள், சரஸ்வதி வித்தையை கொடுக்கிறாள், மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாள், இந்திரன் பலத்தை கொடுக்கிறாள். இப்படி சொல்லிட்டே போலாம். இப்படி ஒவ்வொரு தெய்வத்தினுடைய வழி, சூரியன் சந்திரன் உள்பட சொல்றேன், பூமி உள்பட வேதத்துல வழிபட சொல்றது. அந்த வழிபாட்டு முறைய எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றது வேதம். யாகங்கள்ல அப்படிதான் இருக்கும். யாகங்கள், சோம யாகங்கள் முதல் யாகங்கள்ல கவனிச்சேன்னா அங்க சிவன்னு தனியா உயர்வு கிடையாது, விஷ்ணுன்னு தனியா உயர்வு கிடையாது, பிரம்மான்னு தனியா உயர்வு கிடையாது. எல்லாருக்கும் சேர்த்துதான் பூஜையே. ஆனா நம்மளுடைய ருச்சியினால அதை பிரிச்சுக்கிறோம். நம்ம உதாரணம் சொல்றேன், நம்ம கல்யாண சாப்பாடு போடுறோம். கல்யாண சாப்பாட்டுல பாயசத்துல இருந்து ஆரம்பிச்சு மோர் பரியந்தம் போடுறோம். இதை எல்லாத்தையும் சாப்பிட்றவாளும் உண்டு, இதுல குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் திரும்பி திரும்பி விரும்பி சாப்பிட்றவாளும் உண்டு. எனக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு போடும்பா, எனக்கு குழம்புஞ்சா மட்டும் போரும்னு சொல்லுவா, எனக்கு ரசம் மட்டும் போரும்னு சொல்லுவா. ரசம்தான் நன்னா இருக்குங்கிறதுக்காக ரசத்தை சாப்பிட்றவன் தான் நல்லவன், உயர்ந்தவன், குழம்பு சாப்பிட்றவன் கெட்டவன் அர்த்தமா? சக்கரை பொங்கல் சாப்பிட முடியலன்னா உனக்கு சுகர் இருக்கு, சக்கரை பொங்கல் சாப்பிட முடியல, சாப்பிட்றவன் சாப்பிட்றான். ஆனா இந்த சாப்பாட்டோட நோக்கம் என்ன? பசி நிவிருத்தி. இங்க எத்தனை வகையான பதார்த்தத்தை சாப்பிட்டாலும் எதுக்காக சாப்பிட்றோம்னு கேட்டா ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும், பசி நிவிருத்திக்கு. பசி நிவிருத்திக்கு வெறும் சாதமே போதுமே, எதுக்கு இத்தனை வெரைட்டி? ருச்சிக்காக, ரசனை. அது மாதிரி இந்து மதம் ரசிச்சு இந்த வழிபாட்டு முறைகளை நமக்கு காமிக்கிறது. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றலாம். ஆனா அது கொண்டு எதுல விடும்னா பூர்ணத்துலதான் விடும். இதுக்கு 2 உதாரணம் சொல்றேன், கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும். கம்பராமாயணத்துல இந்த வில்ல முடிச்சுட்டு ராமர் மிதிரையில வரும்போது கம்பர் ஒரு பாட்டு சொல்றார். தோர் கண்டார் தோலே கண்டார், தொடுகழல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரு மகுதே. இந்த பாட்டை எல்லாரும் சொல்லுவா, முதல்ல உள்ள பாதிய. பின்னாடி உள்ள பாதியை சொல்ல மாட்டா. வாள் கண்ட கண்ணாரியாரோ வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்து அண்ணார் உருவு கண்டாரை ஒத்தார்னு. ராமரோட தோளை பார்த்தவா தோளையே பார்த்தா, காலை பார்த்தவா காலையே பார்த்தா, கைய பார்த்தவா கையையே பார்த்தா. இப்ப ராமருங்கிறது ஒரு வடிவம். தோளோட ராமரோட வடிவம் முடிஞ்சுடல, காலோட ராமரோட வடிவம் முடியல, கையோட ராமரோட வடிவம் முடியல, மொத்த வடிவம் தான் ராமருங்கிறது. ஆனா இங்க கம்பர் என்ன சொல்றார்? தோர் கண்டார் தோளே கண்டார். இன்னும் உன்னை பார்க்கல அவர்கள்ங்கிறார். உன்னை பார்க்கும்போது
உன்னையே பார்க்கிறதா இருந்தா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கணும். ஒண்ணு, பார்க்கப்படுகின்றவர்களுடைய கண்ணுல குறைபாடு இருக்கணும். கிட்ட பார்வை, தூரத்து பார்வைன்னா எனக்கு இது மட்டும்தான் தெரியறது அப்படின்னு சொல்லுவோமோ. அப்படிங்கிறதுக்கு பார்க்கின்றவர்களுடைய கண்ணுல குறைபாடான்னா வாள் கொண்ட கண்ணார் யாரோ அப்படிங்கிறார். ஷார்ப்பான பார்வை. அப்ப இன்னொரு காரணம், வடிவினை முடிய கண்டார். பார்க்கின்றவர்களுடைய கண்ணுல குறைபாடு இருந்தாலும் உன்னையே பார்க்கணும். எல்லையற்றதானதானது இருந்ததுனாலும் ஒன்னதான் பார்க்கணும். பார்க்கப்படுகின்ற பொருள் எல்லையற்றதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏதாவது ஒரு குறிப்பிட்டு சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துல மெரினா பீச்ல போய் நின்று இதோட கடல் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? காவிரி இருக்கு, காவிரியில அம்மா மண்டப படித்துறையில குளிச்சுட்டு இதோட காவிரி முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? நீங்க எந்த ஊர்ல எந்த படித்துறையில இறங்கி குளிச்சாலும் படித்துறைக்கு தான் பேர் மாற்றமே தவிர குளிக்கிறது காவிரியில தான். அது மாதிரி ஊழ் கொண்ட சமயத்து அன்னார் உருவு கண்டாரை ஒத்தார். பிரளய காலத்திலேந்து உள்ளதான சமயமான நம்ம சனாதன மதத்துல உருவ வழிபாட்டை பின்பற்றவர்கள் எப்படி ஒன்னையே ஃபாலோ பண்ணுகிறார்களோ அது மாதிரி இவர்கள் ஒன்னையே பார்த்தார்கள். ஒன்னையே பார்க்கறதுக்கு காரணம் மற்றொன்று மேல உள்ள துவேஷம் இல்ல. இத பார்த்து முடிக்கிறதுக்கே ஒரு ஆயுசு பத்தாது. வைணவம்னா அந்த சமயத்துக்குள்ள போனாலே அதை பத்தின விஷயங்கள், உபாசனைகள், பூஜைகள், மந்திரங்கள், யந்திரங்கள், தந்திரங்கள், தத்துவங்கள், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஜென்மா போராது. சைவம்னா அது மாதிரி இருக்கு, சாக்தம்னா அது மாதிரி இருக்கு, கானபத்தியம்னா அது மாதிரி இருக்கு. ஞானசம்பந்தர் பிறந்ததுக்கு காரணத்தை சேக்கிழார் சொல்லுவார், வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விலங்கேன்பர். சைவ துறைங்கிறார் அவர், டிபார்ட்மெண்ட்ங்கிறார். ஒரு கவர்மெண்ட்ல பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது மாதிரி இந்து மதத்துல பல டிபார்ட்மெண்ட் தான் இந்த உபாசனா கிரமம்ங்கிறது. ஆனா கவர்மெண்ட் ஒண்ணுதான். அது மாதிரி பரமாத்மா ஒண்ணுதான், தத்துவம் ஒண்ணுதான். இந்த பின்னாடி வந்தது இவைகள்லாம். இந்த வழிபாட்டு முறைகள் முதல்ல இருந்து இருந்தாலும் இதுல ஒரு தீவிரம்ங்கிறது பின்னாடி வந்தது. ஆதி காலத்துல எல்லாத்தையும் சேர்த்துதான் வழிபட்டுன்னு வந்தோம் நாம. அக்ரஹாரம்னு சொல்லுவார்கள் ஒரு ஊரை சொல்லும் போது. அதுக்கு என்ன பொருள்னா, அக்ரே ஹரிஷ்ச ஹரவுச்ச வர்த்ததே இதி அக்ரஹாரா. ஒரு பக்கம் சிவன் கோவில் இருக்கும், ஒரு பக்கம் பெருமாள் கோவில் இருக்கும். எந்த அக்ரஹாரத்தை எடுத்து பார்த்தாலும் தெரியும். இப்படி இருந்தா சிவன் கோவிலும் உண்டு, பெருமாள் கோவிலும் உண்டு, ஐயனார் கோவிலும் உண்டு, மாரியம்மன் கோவிலும் உண்டு. எல்லாமே நமக்கு வழிபாட்டு முறைகள் தான். அதனால ஒன்ன பின்பற்றத்தினால மற்றொன்று மட்டம்னு ஆயிடாது. ரெண்டாவது, பின்னாடி வந்த சில சித்தாந்திகள், ஆதிசங்கரர் பரியந்தம் இதுல ஒரு குழப்பம் இல்லை. அதுக்கப்புறம் வரும்போது அவர்கள் அந்தந்த தேசத்துல சில வழிபாட்டு முறைகளை தூக்கி பேசினார்கள். ஆனா அவர்கள் மற்றதை வெய்யல்ல எங்கேயுமே. அதை ஃபாலோ பண்றவா மற்றதை வெய்யற. ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஆழ்வார், ஒரு நாயன்மார் சிவனை நிந்திச்சு பாடினார், விஷ்ணுவை நிந்திச்சு பாடினார்னு ஒரு வரி நீங்க காமிக்க முடியாது. விஷ்ணுவுக்கு என்ன, எங்க தாத்தா சொல்லுவார் அனந்தராம தீட்சிதர், உங்காத்து பாட்டி உனக்கு தெய்வம், நீ நமஸ்காரம் பண்ணா நீ சௌக்கியமாருன்னு ஆசீர்வாதம் பண்ண போறா. அது மாதிரி பக்கத்தாத்து பாட்டி அந்த பேரனுக்கு தெய்வம், நீ போய் நமஸ்காரம் பண்ணினா உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவா. நீ உங்காத்து பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்தாத்து பாட்டி மேல கல்ல விட்டு எறியலாமான்னு கேட்க. பியூட்டிஃபுல். ரொம்ப 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 அருமையா இருக்குது கேட்கறதுக்கு. ரொம்ப கரெக்ட். அதாவது இந்த காலத்துக்கு ஏத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறச்சே சட்டுன்னு புரியுறது. அது உனக்கு உங்காத்து பாட்டி தெய்வம், அவனுக்கு அது மாதிரி அது மாதிரி அவாத்து பாட்டி தெய்வம். சாப்பாடு மாதிரிதான். சக்கரை பொங்கலை சாப்பிடுறேன், புளிஞ்சாத்தை சாப்பிடுறேன், தயிரிஞ்சாத்தை சாப்பிடுறேன், எல்லாமே சொன்னாலும் அடிப்படை எல்லாம் சாதம் தானே, எல்லாம் பசி நிவர்த்தி தானே. எந்த உபாசனையா இருந்தாலும் பக்தி, சித்த சுத்தி, மோட்சம் அப்படிங்கிறது தான் நமக்கு காண்பிக்கிறது. அதனால எல்லாமே உயர்ந்தது, எல்லாத்தையுமே நாம அங்கீகாரம் பண்ணணும். அதனால ஆதிசங்கரர் வழியில உள்ளவாளுக்கு மட்டும் எங்களுக்கு இந்த பேதம் கிடையாது. ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கா ஆதிசங்கரர்னா சைவர்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்படி கிடையாது. வைஷ்ணவ சம்பிரதாயம் பின்னாடி வந்தது, சைவ சம்பிரதாயமும் பின்னாடி வந்தது. இதுக்கெல்லாம் முன்னாடி உள்ளவர் ஆதிசங்கரர். அதனால பூஜை பண்றது சந்திரமௌலீஸ்வரர், கையெழுத்து நாராயண ஸ்மிருதியின்.
நாராயணம் இந்த மடத்துல மட்டும். ஸ்மார்த்தாள்ங்கிற வார்த்தையே ஸ்மிருத்யுக்தமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றவாளுக்கு ஸ்மார்த்தாள்னு பேரு, பொதுவானவாள்னு அர்த்தம். விஷ்ணுவை மட்டும் பூஜை பண்ணினா வைஷ்ணவாள், சிவனை மட்டும் பூஜை பண்ணினா சைவாள். நாங்க சைவாலும் கிடையாது, வைஷ்ணவாலும் கிடையாது, ஸ்மார்த்தாள் நாங்க. எங்களுக்கு ரெண்டுமே உண்டு. சிவனும் பானம் உண்டு, பூஜையில சாலக்கிராமும் வச்சுப்போம், ரெண்டையும் சேர்த்துதான் நாங்க பூஜை பண்ணுவோம். நம்ம பெரும்பாலா, நாம என்ன, நான் மட்டும் இல்ல, பெரும்பாலா உள்ளவாளே அப்படிதான். இந்த வைஷ்ணவா சைவான்னு தீவிரமா உள்ளவா ரொம்ப குறைச்சல், அதுலயும் சண்டை போட்டுக்கிறவா ரொம்ப குறைச்சல். அதுக்கு காரணமும் அறியாமைதான் காரணம். இதுல இட்டுக்கரத்துல வித்தியாசம் உண்டு. இப்படி இட்டுக்கிற மத்தியில இப்படி இட்டுக்கிறதா இப்படி இட்டுக்கிறதா, இது ரெண்டையுமே சாஸ்திரம் சொல்றது. திருப்புன்றம்ங்கிறது ஊர்துவ புன்றம்ங்கிறது, இது தத்துவத்தினுடைய அடிப்படையில. ஆனா இட்டுக்கிற பதார்த்தம் 3 தான், மண்ணு, சாம்பல், சந்தனம். இந்த 3 தான் இட்டுக்கலாம். இந்த 3யுமே இட்டுக்கணுங்கிறார் போதாயனர் சொல்லும் போது. எப்ப எதை இட்டுக்கணும்னா, காத்தால குளிச்ச உடனே மண் இட்டுக்கணும். நம்ம பெரியவெல்லாம் காவேரியில எல்லாம் பார்த்தெல்லாம் மண் அட்டுன்னு வருவா குளிச்சுட்டு. அக்னி காரியம் பண்ணி முடிச்ச உடனே சாம்பல் எடுத்து இட்டுக்கணும். ஔபாசனமோ சமிதாதானமோ அக்னிஹோத்திரமோ ஹோமங்களோ பண்ணினப்புறம் சாம்பல் எடுத்து இன்னைக்கு ரட்சேன்னு இட்டுக்கிறோமோ. தேவ பூஜை பண்ணின உடனே சந்தனம் இட்டுக்கணும். அதனாலதான் தமிழ்நாட்டை தாண்டி நீங்க வெளியூர்ல எந்த தேசம் போனாலும் கோவில்ல சந்தனம் தான் பிரசாதம் கொடுப்பா. கேரளால போங்க, பகவதிக்கும் சந்தனம் தான் பிரசாதம், பரமேஸ்வரனுக்கும் சந்தனம் தான் பிரசாதம், குருவாயூரப்பனுக்கு சந்தனம் தான் பிரசாதம். ஏன்னா தேவ பூஜை முடிஞ்சா சந்தனம் இட்டுக்கணும்னு சாஸ்திரம். இதுல இப்படி இட்டுக்கிறேலா இப்படி இட்டுக்கிறேலாங்கிறது உங்க பெரியவா பண்ணின பழக்கத்தை பொறுத்தது. எதர்ஷி சிகா நிததாதி யதா வைஷாம் குலதர்மஸ்யா. உங்க பெரியவா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுன்னு மகரிஷிகளே சொல்றான். இட்டுக்கணுங்கிறது அவசியமே தவிர எப்படி இட்டுக்கணுங்கிறது உங்க பெரியவா பண்ணினத்தை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சின்ன விஷயத்த இவ்வளவு அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுது. நிறைய பேர் தெரியாதவா இருப்பா, அது அவளுக்கெல்லாம் இது ஒரு கண் என்ன சொல்றது, ஐ ஓப்பனர் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொன்னேன். அது அடுத்த ஒரு கேள்வி, இது இந்த காலத்துல மனுஷாலா பிறந்தவா எல்லாருக்குமே சில விஷயங்களுக்கு நம்ம பயப்படணும். அந்த விஷயங்கள் எது அப்படின்றது ஒரு கேள்வி. பாபத்துக்கு பயப்படணும், பாபத்தை கண்டு பயப்படணும். என்ன, பாபம் செய்யும் போது நமக்கு அது பாபம்னு தெரிஞ்சு செய்யறோமா தெரியாத செய்யறோமாங்கிறது தெரியல. பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதே கஷ்டப்படுறோம். இதுக்கு 2 விஷயம் சொல்லலாம். வித்யாரண்யால்னு ஒரு மகா, அவர் சொல்லுவார், புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக நபாப பலமிச்சந்தி பாபம் குருவந்தி சர்வதா அப்படிங்கிறார். புண்ணியத்தினுடைய பலனை மக்கள்லாம் விரும்புறா. புண்ணியத்தினுடைய பலன் எது? சௌக்கியம். சௌக்கியத்தை எல்லாரும் விரும்புறா. ஆனா புண்ணியத்தை யாரும் விரும்புறதில்லை. பாபத்தினுடைய பலன் கஷ்டம். பாபத்தினுடைய பலனான கஷ்டத்தை யாரும் விரும்புறதே இல்லை. யாராவது ஆர்த்தி கரைச்சி கஷ்டமே வாவான்னு சொல்றோமே. ஆனா பாபம் குருவந்தி சர்வதாங்கிறார். எப்ப பாரு பாபத்தையே தான் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன பண்றியோ அதுதான் உனக்கு வலை திரும்பி வரும். சரி, எதை பாபம் எதை புண்ணியம்னு எப்படி சொல்றது? அடுத்த கேள்வி வருமோ? இதுக்கு நிறைய புஸ்தகங்கள், இது புண்ணியம் இது பாபம், இப்படி பண்ணா புண்ணியம், அதெல்லாம் பண்றது அது அவளுடைய தேசம், குலம், குரு, ஆச்சாரம் இதெல்லாம் அனுசரிச்சு மாறுபாடா. இங்க கவனிச்சு கேட்கணும். தர்மம் எது அதர்மம் அதுன்னு கேட்டா அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் பதில் சொல்றது. நான் இப்ப சொல்றது புண்ணியம் பாபத்தை தான் சொல்றேன். ஏன்னா தர்மமே அதர்மமாகும், அதர்மமே தர்மமாகும். ஒத்தனுக்கு தர்மம்ங்கிறதே ஒத்தனுக்கு அதர்மமாகும், ஒத்தனுக்கு அதர்மம்ங்கிறதே ஒத்தனுக்கு தர்மமாகும். சன்னியாசிகளுக்கு ஹிம்சை அப்படிங்கிறது அதர்மம், சத்திரியர்களுக்கு ஹிம்சைங்கிறது தர்மம். சன்னியாசிகளுக்கு அஹிம்சைங்கிறது தர்மம், சத்திரியர்களுக்கு அஹிம்சைங்கிறது அதர்மம். ராஜா தண்டிக்காம எப்படி குற்றவாளியை திருத்த முடியும்? ஒரு வைத்தியருக்கு அஹிம்சைங்கிறது தர்மம், ஹிம்சைங்கிறது தர்மம்.
கையை நெருக்கி ஆபரேஷன் பண்ணாதேன்னா கையை நெருக்காம எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும்? அது வேற, அது வேற. இப்ப நான் சொல்றது புண்ணியம் பாபம். புண்ணியம் பாபம்ங்கிறத வியாசர் ஒரே வார்த்தையில சொல்றார், பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் அப்படிங்கிறார். உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் துன்பம் இல்லாம நடந்துக்கிறதுக்கு புண்ணியம்னு பேர். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு புண்ணியம்னு பேர். அவர்களை துன்பப்படுத்துறதுக்கு பாபம்னு பேர். அது நீங்க வாயினால துன்பப்படுத்துறீங்களா, மனசுனால எண்ணத்தினால துன்பப்படுத்துறீங்களா, செயலால துன்பப்படுத்துறீங்களாங்கிறத பொறுத்து திருப்பி ரிட்டர்ன் ஆகும். அது மனசுனால துன்பப்படுத்தினா மனசுக்கு வரும் கஷ்டம், வாக்கால சொல்லால துன்பப்படுத்தினா சொல்லு வழியா வரும் திருப்பி கஷ்டம், உடம்பால துன்பப்படுத்தினா உடம்பு வழியா வரும் கஷ்டம். அப்போ தன் பயப்பட வேண்டியது எது அப்படின்னா பாபத்தை கண்டுதான் பயப்படும். பாப பீருவா இருக்கு, இதை நாம செய்யக்கூடாது, இது பாபம் இது புண்ணியம்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பேசிக்கா அடிப்படையிலேயே மனசாட்சியா பகவான் இருந்து நமக்கு காண்பிச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப பெரிய விஷயத்துக்கு தான் சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கணுமே தவிர ஒருத்தனை காலை மிதிக்க கூடாதுங்கிறது கூட தெரியாத, அதுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கணுமா என்ன? இல்லையே. இவன் காலை மிதிக்காதடா அது பாவம்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்கணுமா? இவன் கையில உள்ள பொருளை புடுங்காதடா பாவம்னு சொல்லி கொடுக்கணுமா? இவன் அடிக்காதடா பாவம்னு சொல்லி கொடுக்கணுமா? அதெல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டாமே, நமக்கே தெரிகிற மாதிரி பகவான். ஏன்னா நமக்கு எது கஷ்டமா இருக்கோ அதை புறத்தையாருக்கு செய்யக்கூடாது, நமக்கு எது சுகமா இருக்கோ அதை புறத்தையாருக்கு செய்யணும். அப்ப பாவத்தை கண்டு பயப்படணும், இது அடிப்படை. அடுத்தது, இப்ப எதை கண்டு பயப்படணும்னு சொன்னீங்க, நம்ம எதை கண்டு பயப்பட வேண்டாம், தைரியமா அதை ஃபேஸ் பண்றதுக்கு எதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது? மரணம். ஆஹா, பியூட்டிஃபுல், பிரமாதம். தீரஸ்தத்ர நமுஷ்யதி அப்படிங்கிறார் பகவான். நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் மரணத்தான் வரும். கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர நமுஷ்யதி. ஒரு வயசு குழந்தையா இருக்கா, அப்போ ஒரு போட்டோ எடுக்கிறா. 20 வயசு யுவாவா இருக்கிறது ஃப்ரெண்ட் ஐஷன் வந்து காமிக்கிறான், இதோ பாரு இந்த போட்டோல இருக்கிறது நான் தாங்கிறான். குழந்தையா இருக்கிறது அவன் காமிக்கிற அந்த உடம்பு இப்ப இருக்க இல்ல 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 என் உடம்பு போயிடுத்து நான் அழறான். அப்ப அதோட கண்டினியூட்டிங்கிறத உணர்றான். 20 வயசுல எடுத்த போட்டோவை 60 வயசுல காமிக்கிறான், எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கேன் பாருனா அப்படின்னு காமிக்கிறது. அந்த 20 வயசுல உள்ள அந்த ஸ்மார்ட்னஸ் எடுத்துன்னு 60 வயசுல அழறான இல்லையே. அந்த தேகம், குழந்தையா இருக்கிற தேகம் யௌவனத்துல பெறுது, யௌவனத்துல உள்ள தேகம் வார்த்தக்கியத்துல பெறுது. அது மாதிரி வயசான உடனே இந்த உடம்பு போய் ததா தேகாந்தர பிராப்திகி இன்னொரு உடம்பு வருது. இதுல அழறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். இதுல அழறதுக்கு என்ன இருக்கு? வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய. ஒரு துணியை கட்டிக்கிறதே யூஸ் பண்ணும்போது அந்த துணியானது ஜீர்ணம் ஆயிடுத்துன்னா வேற புது துணி வாங்கி கட்டிக்கிற மாதிரி இந்த ஜீவனானவன் இந்த உடம்பு புலன்களால அனுபவிக்கக்கூடிய சுகத்துக்கு அன்பிட் ஆயிடுச்சுன்னா இந்த உடம்ப ஜீவனே தியாகம் பண்ணிடுறது. ஜீவனே தியாகம் பண்ணிட்டு வேற உடம்ப அதுவே செலக்ட் பண்ணிக்கிறது. அப்ப மரணம்ங்கிறது பயம். மரணத்தை கண்டு அது அந்த மரணத்துக்கு பயப்படக்கூடாது, மரணத்தை கண்டுதான் பயப்படக்கூடாது வாழ்க்கையில். இந்த கர்ணன் படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வரும், அது திடீர்னு எனக்கு அது நினைவு வருது. இவர் பாடுவார், மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இப்ப நீங்க கொடுத்தீங்க. அது எவ்வளவு பேரால அது நிஜமாவே அது வந்து எதிர்கொண்டு அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்றது. அது வந்து அது என்ன பண்ணினா வரும்னா, உடம்பையே நான் நினைச்சுட்டு இருக்கிறவாளோட பழகிற பரியந்தம் இந்த தைரியம் வராது. சரீரம் வேற ஆத்மா வேறேங்கிற அந்த அனுபூதியில உள்ள மகான்களோட பழகிறத அந்த எண்ணம் தானாவே வந்துடும். யாரோட பழகிறமோ அது மாதிரி எண்ணம், அது மாதிரி பேச்சு, அது மாதிரி செயல் வருது, இயற்கைதான். அதுக்குதான் மகான்கள் அடையணும், மகான்கள் அடையணும். இப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஒரு உடம்பு
போய்விட்டு அது இன்னொரு உடம்ப தேடி அது வருது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு கர்மாவின் அடிப்படையில தானே உண்டாகிறது. ஆமா, வாசனை எதுல அபிமானம் ஜாஸ்தி இருக்கோ அதுதான். பொதுவா இப்ப சொன்னேனே, வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாயன்னு, ஒரு துணி கிழிஞ்ச உடனே இன்னொரு துணியை செலக்ட் பண்ணி கட்டிக்கிற மாதிரின்னு சொன்னேன். அதுலயே ஒரு அபூர்வமான ஒரு உள் அர்த்தம் இருக்கு. ஒருத்தனுக்கு துணி வீணா போயிடுது, ட்ரெஸ் வீணா போயிடுதுன்னா கடையில போய் இன்னொரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் தான் அவன்கிட்ட இருக்கு, வேற இல்ல. கடையில போய் இன்னொரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுனுட்டு இந்த பழைய ட்ரெஸ்ஸை கழட்டுவனா, பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு போய் இன்னொரு ட்ரெஸ் வாங்கிப்பனா, அதோட போய் தான் இன்னொன்னு வாங்குவான். இன்னொன்னு வாங்கின அப்புறம் தான் இதை விடுவான், கழட்டி போட முடியும். ஆமா, அது மாதிரி இன்னொரு ஜென்மாவை தீர்மானம் பண்ணி அப்புறம் தான் இந்த உடம்பையே நாம விடுறோம். அந்த தீர்மானம் பண்றது யாரு? அந்த தீர்மானம் எப்படின்னா, அதுதான் எப்படின்னா, எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம் தம் தமேவேதி கவுன். எதுல நமக்கு பற்றுதல் கூட இருக்கோ அது ஜென்மாவா அமையர், எது சுபாவம் கூட இருக்கோ அது ஜென்மாவா அமையர். உதாரணம் சொல்லணும்னா, இது 100% அப்படியே எடுத்துக்க கூடாது, நமக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு அப்பாவுக்கு 4 குழந்தை, 4 குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டார், 3 குழந்தைக்கு குழந்தைகள் பிறந்துருத்து, 4வது குழந்தைக்கு பேரம் பிறக்கல. அவர் உயிர் போற சமயத்துல உங்களுக்கு என்ன கவலைன்னா, எனக்கு கடைக்குட்டி பையனுக்கு ஒரு பையன் பிறக்கல, அந்த கவலையோட தான் நான் போறேன் அப்படிங்கிறவர் திருப்பி அந்த பேரனாவே பிறந்துருவார். என்ன முழுக்க அவருக்கு அதுதான். எதுல பற்று கூட இருக்கோ அதுதான் உயிர் போற சமயத்துல நினைவுக்கு வரும். உயிர் போற சமயத்துல எது நினைவுக்கு வருதோ அதுதான் மறுபிறவியா இருக்கு. அதனால பகவான் என்ன சொல்றார், தஸ்மாத்வம் சர்வபாமேன மாமனுஸ்மர அப்படிங்கிறார் பகவான். எல்லா காலத்திலையும் என்ன நினைக்கிற மாதிரி பழகிக்கோடா அர்ஜுனாங்கிற. நீ என்ன நினைச்சுன்னு உயிரை விட்டேன்னா என்ன அடைவாய், நீ எதை நினைச்சுன்னு உயிரை விடுறையோ அதுவாயிடுவாய். பகவானை நினைக்கணும்னு இப்ப ஒரு சந்தேகம் வரும், பகவானை நினைக்க முடியுமா? பகவான நினைப்பு வருமா நமக்கு? உயிர் போற சமயத்துல முதல்ல நாம எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கு மகான்கள்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கார். அதுல நிகமாந்த மகாதேசிகரே, நம்ம உங்க வைஷ்ணவ இதுலயே சொல்றேன்னா, அதராஹிதாருவம் சனாலாஹ மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாஹ ஹரிநீல சிலா விபங்க நீலாஹ பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணே. எப்பேற்பட்ட மகான் தேசிகர். அவர் சொல்றார், கிருஷ்ணா, எனக்கு ஜீவ வியோக காலத்துல நான் உன்னை கூப்பிடுறேனோ இல்லையோ நீ எனக்கு தரிசனம் கொடுக்கணுங்கிறார். ஆழ்வார்கள்லயே ஒருத்தர் சொல்லலையா, இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருள்ளானே. அப்ப நான் கோவிந்தான்னு கூப்பிடுவேனான்னு தெரியாது, இப்ப நான் கூப்பிடுறதையே அப்ப கூப்பிடுறதா வச்சுக்கோ அப்படி. அதனால இது அவரவர் நாய் மாதிரி சுபாவம் இருந்தா நாய் ஜென்மாவை அடைவா, பன்னி மாதிரி சுபாவம் இருந்தா பன்னி. இது ஒரு செக்ஷன். இன்னொரு செக்ஷன், இன்னென்ன பாபம் பண்ணினா அதுக்கு ஒரு ஜென்மா இருக்கு சாஸ்திரங்கள்ல. அந்த ஜென்மாவை எடுத்துட்டு தான் திருப்பி நீங்க ரீப்ரமோஷன்ல வந்தாகணும். மேல டீப்ரமோஷன் ஆயிட்டு திருப்பி ரீப்ரமோஷன் வரணும். இந்த இடத்துல நீங்க சொல்றச்சே எனக்கு அந்த ஜடபரதர் கதை தான் நினைவு வருது. அவ்வளவு பெரிய முனிவரே தான் இறக்கும் தருவாயில் அந்த மான பத்தி தானே நினைச்சுட்டு இறந்தார். அதுதான் நினைவு வருது. அவ்வளவு பெரிய அபியாசம் பண்ணினவர் மான நினைச்சுன்னு இறந்தார். மான நினைச்சுன்னு இறந்ததுனால அவர் கீழே போயிடல. மானா இருக்கும் போதும் அவருக்கு மனித ஸ்மரணை இருந்தது. கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜஹாத்தின்னு பாகவதன் சொல்றது, அவரே சொல்றார். அப்ப அத்தனை நாளைக்கு நான் தபஸ் பண்ணினேனே அதெல்லாம் வேஸ்டானா வேஸ்ட் இல்ல. எனக்கு அந்த முன் ஜென்ம நினைவு இருந்தது. அதனால நான் மான் சங்கத்தை விட்டுட்டு மனுஷிய சத் சங்கத்தை அடைஞ்சு திரும்பவும் மனித பிறவியை அடைஞ்சு அந்த ஜென்மாவில சங்கம் இல்லாம இருக்காரவர். அதனால அவருக்கு ஜடபரதர்னு பேர். வாசனை இல்லாம பற்று இல்லாம விருப்பம் இல்லாத மனசார நிலைக்குதான் சித்த சுத்தின்னு பேர். அத நீ ஒண்ணுமில்லாம பிளாங்கா வச்சுக்கோன்னா நமக்கு வச்சுக்க தெரியாது. ஒன்னையுமே நினைக்காத, ஒன்னையுமே ஆசைப்படாதேன்னா அப்படி இருக்க தெரியாது நமக்கு. ஏன்னா பொதுவாவே ஒன்னை செய்யாதேன்னதே மனசு அதுதான் நினைக்கும். அதனால நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணினான்னா, நீ பகவான நினை, பகவான் ஆசைப்படுன்னா.
இத விடுங்கிறதுக்கு மேல அதை புடின்னா ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை தூக்குற மாதிரி. ஒரு காலுக்கு ஆதாரம் கிடைச்ச உடனே எப்படி ஒரு காலை நாம் எடுக்கிறோமோ அது மாதிரி ஒன்ன புடிச்சிருந்தா ஒண்ணு தானாவே விட்டுடும். பகவானை பிடிச்சிருந்தா உலகம் விட்டுடும், உலகத்தை பிடிச்சிருந்தா பகவான் விட்டுடுவார். இது வரைக்கும் நம்மளுக்கு வேதத்திலிருந்து ஒரு மனுஷனுக்குள்ள பயங்கள், பாவங்கள், மரணங்கள், கர்மா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தை பற்றி நம்மளுக்கு மிக தெளிவாக நமக்கு நல்லா புரியுற மாதிரி சொன்ன பிரம்மஸ்ரீ தாமோதர தீக்ஷிதர் சுவாமிகள் அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள். நமஸ்காரம். நன்றி. நமக்கு க்ஷேமமா இருக்கணும். இது மாதிரி ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்ந்து செய்யறதுக்கு பகவான் ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுக்கணும். இத பின்பற்றக்கூடிய நிறைய பக்தர்கள் நல்ல விதமான பயனை அடைஞ்சு, பக்தி அடைஞ்சு, பகவானுடைய கிருபையை அடையணும் அப்படின்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம் சார். ஜெய் சீதா.